உங்கள் விமர்சனத்தில் கலைஞர் அவர்களுக்கு நீங்கள் கிரெடிட் கொடுக்குறீங்க. ஆனால் ரொம்ப நுணுக்கமாக திரு ஸ்டாலின் அவர்களை வன்னிய சமூகத்திற்கு எதிராக விமர்சனம் கடுமையாக வைக்க ஆரம்பிச்சிட்டீங்க. கள்ளக்குறிச்சி மது தொடர்பாக கூட வன்னிய சமூகத்துக்கு எதிராக தான் இந்த அரசு இருக்குது, அதனால தான் கள்ளச்சாராயத்தை அனுமதிக்கிறாங்கன்ற அளவுக்கு இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? திமுகவை, திரு ஸ்டாலின் தலைமையிலான திமுகவை வன்னிய சமூகத்திற்கு எதிராக முன்னிறுத்துற முயற்சியான்றது ஒன்று, அதுக்கு நெருக்கடி கொடுக்குற மாதிரி இந்த ஆர்டிஐ வந்துருச்சா தகவல்? முதல்ல ஒரு நல்ல தலைப்பை தேர்வு செய்து புதிய தலைமுறை இந்த விவாதத்தை நடத்துவதற்காக நான் உண்மையிலே உங்களுக்கு நான் நன்றி சொல்ல ஆசைப்படுகிறேன். எனக்கு முன்னாடி அண்ணன் ரவீந்திரன் அவர்கள் பேசினார்கள். அவர் ஒரு அரசியல் விமர்சகர். இது ஒரு அரசியல் விவாதமாக இதை நடத்தாமல் தமிழகத்தினுடைய சமூக நீதி சார்ந்த ஒரு விவாதமாக இதை முன்னெடுக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன். இந்த தருணத்தை நான் பயன்படுத்தி கொள்ள ஆசைப்படுகின்றேன். நீங்கள் தெரிவித்ததை போன்று ஸ்டாலின் அவர்களை மிக கடுமையாக சாடுகிறோம். இப்பொழுது ஏனென்று சொன்னால் 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு என்பது அந்த தேர்தல் சமயத்தில் அதிமுகவில் கொடுக்கப்பட்டது. அதற்கு பிறகு உடனடியாக ஆட்சி மாற்றம் வருகிறது. ஆட்சி மாற்றம் வந்த பிறகு அந்த வழக்கு நிலுவையில் இருக்கின்ற பொழுது உயர்நீதிமன்றத்திலும் சரி உச்சநீதிமன்றத்திலும் சரி இந்த வழக்கை பொறுப்போடு திராவிட முன்னேற்றக் கழக அரசு நடத்தியது. பாராட்டினீங்க. இந்த பாராட்டை இன்றும் நாங்கள் அதை அப்படியே தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த வழக்கு நீதிமன்றத்தில் வருகின்ற காலகட்டங்களில் திராவிட முன்னேற்றக் கழகம் ஒருபொழுதும் இது அவசரமாக அள்ளித்தெளித்த வழக்கு அல்ல, இது இடஒதுக்கீடு அல்ல, இது தேர்தல் ஆதாயத்திற்காக கொடுக்கப்பட்ட சட்டம் அல்ல, இது நியாயமானது, அவசியமானது என்று உச்சநீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற வழக்கறிஞர்கள்லாம் வைத்து அந்த வழக்கை சிறப்பாக தமிழக அரசு நடத்தியதை நாங்கள் குறிப்பிட்டோம். அதற்கு அடுத்தும் அந்த முடிந்த பிறகும் அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக பல்வேறு அரசாணைகளை இந்த ஆட்சி போட்டது. அதையும் நாங்கள் வரவேற்றோம். அதிலும் மாற்று கருத்தில்லை. அதற்கு அடுத்து உச்சநீதிமன்றம் 10.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டை கொடுக்க வேண்டும் என்று அரசு விரும்பினால் அதற்கு முன்பு கொடுக்கப்பட்டுள்ள சட்டத்தில் அந்த தரவுகள் போதுமானதாக இல்லை, எனவே அந்த தரவுகளை தயாரிக்க வேண்டும் என்று அதன் அடிப்படையில் கொடுக்கலாம் என்று சொன்னபொழுது அப்பொழுதுதான் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் நாங்கள் எல்லோருமே இந்த தமிழக முதலமைச்சர் அவர்களை சென்று சந்தித்தோம். எனக்கு இன்றைக்கும் பசுமரத்து ஆணி போல் எனக்கு நினைவிலே இருக்கிறது. தமிழக முதலமைச்சர் சொன்னார், இந்த கூட்டத்தொடர் அல்ல, தனியாக ஒரு சிறப்பு கூட்டத்தொடரே கூட்டி உங்களுக்கு 10.5 நான் தருகிறேன், அதற்கான ஏற்பாடுகளை உடனடியாக செய்கிறேன் என்று சொல்லி 12/1/2023 அன்று ஒரு அரசாணை நீதிபதி பாரதிதாசன் இப்பொழுது இருக்கிறார் அவருடைய தலைமையில் இந்த புள்ளி விவரங்கள் உச்சநீதிமன்றம் சுட்டிக்காட்டியிருக்கக்கூடிய அடிப்படையில் அதற்கான தரவுகளை 3 மாதத்திற்குள் தயாரித்து வழங்க வேண்டும் என்று சொன்னது. அதில் நீதிபதி பாரதிதாசன் அவர்களை நியமிக்க வேண்டிய சூழ்நிலை ஏன் ஏற்படுகிறது என்று சொன்னால், தனியாச்சலம் அவர்கள் அதற்கு முன்பு பிற்படுத்தப்பட்ட ஆணையத்தினுடைய தலைவராக இருக்கிறார். அவர் ஒரு வன்னியர் சமுதாயத்தை சார்ந்தவராக இருக்கிறார். அவரை கொண்டே உங்களுக்கு நாங்கள் அறிக்கையை பெற்றால் அது தவறாக அமைந்துவிடும் என்று எங்களுக்கு சொல்லுகின்ற பொழுது அரசு தரப்பை சார்ந்தவர்களும் நானும் பலரும் தனியாச்சலம் அவர்களை சந்தித்து அவரிடம் முறையிட்டு அவர் பெருந்தன்மையோடு நான் ஒரு நல்லது நடக்கிறது சமூக நீதிக்கு, ஒரு சமூகத்திற்கு நல்லது நடக்கின்றால் நான் ராஜினாமா செய்கிறேன் என்று ராஜினாமா செய்தார். அதற்கு பிறகுதான் பாரதிதாசன் நியமிக்கப்பட்டார். அந்த நியமிக்கப்பட்ட பிறகு இந்த அடிஷ்னல் டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸில் அடிப்படையில் பாரதிதாசன் நியமனம் செய்யப்பட்ட பிறகு பிற்படுத்தப்பட்ட ஆணையம் முதல் கூட்டம் நடத்துகிறது. அந்த கூட்டம் நடத்தி முடித்தவுடன் அவர்கள் சொல்லுகிறார்கள், எங்களுக்கு போதுமான அலுவலர்கள் இல்லை, அதற்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை, எங்களால் இதை நடத்த முடியாது, எனவே அரசு அதனுடைய தகவல்களை திரட்டி எங்களிடம் கொடுத்தால் நாங்கள் அதற்கான வழிமுறைகளை செய்கிறோம் என்று சொன்னார்கள். சொன்னதற்கு பிறகு உதயச்சந்திரன் அவர்கள் அரசு முதலமைச்சருடைய தனி செயலாளராக இருந்தார், சண்முகம் அவர்கள் இருந்தார், உமாநாத் அவர்கள் செயலாளர், இவர்களோடு பிற்படுத்தப்பட்ட துறையினுடைய செயலாளரோடு ஏறக்குறைய 50க்கும் மேற்பட்ட கூட்டங்களை நானும் எங்கள் கட்சியினுடைய கௌரவ தலைவர் ஜி.கே. மணி அவர்களும் கலந்து கொண்டோம். அப்பொழுதெல்லாம் பொறுப்பாகவே நடைபெற்றது. ஆனால் இப்போ இருங்க, விஷயத்துக்கு வர்றேன், ஆர்டிஐ தகவல் விஷயத்துக்கு வர்றேன், நடைபெற்றது. ஆனால் அந்த 3 மாதங்களுக்கு பிறகு அடுத்து திடீரென்று இன்னொரு 6 மாதம் கால நீட்டிப்பு என்று சொன்னதற்கு பிறகு அப்பொழுது நாங்கள் சென்று சொல்லுகிறோம். அப்போ சொன்ன வார்த்தை திரும்பி நான் நினைவூட்டுகிறேன். 3 மாதம்ங்கிறது ஒரிஜினல் டைமாக கொடுத்துறீங்க, திடீர்னு 6 மாதம் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறீங்க, எங்கள் மக்கள்லாம் வந்து ரொம்ப அதிருப்தி அடைஞ்சிருக்காங்கன்னு சொல்லும்போது அப்போ என்ன அரசு தரப்பில் சொன்னாங்கன்னா, போட்டிருக்குது 6 மாதம்,
1 மாசத்திலே வந்தா கூட உங்களுக்கு கொடுத்துடலாம் எப்படி என்று சொன்னவுடன் அன்றைக்கும் நாங்கள் நம்பிக்கையோடு இருந்தோம். பார்க்கின்ற இடங்கள் எல்லாம் தமிழக முதலமைச்சர் செய்து விடுவார். எங்கள் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்கள், எங்கள் கட்சியினுடைய தலைவர் அவர்கள் ஐயா ஸ்டாலின் அவர்களை சந்திக்கின்ற பொழுதும் அவர் சொல்லுகின்ற பொழுதும் ஐயா உங்களுக்கு நான் செஞ்சு கொடுத்துட்றேன் என்று சொன்னவர் தான் தமிழக முதல்வர். இதில் மாற்று கருத்தெல்லாம் கிடையாது. நான் மாற்றிலாம் பேச மாட்டேன். ஆனால் இது கேளுங்க, எந்த மாற்றமும் நான் செய்ய மாட்டேன். ஆனால் இது ஏன் இத்தகைய அரசியல் ரீதியான காரணங்களுக்காக மாற்றினார்களா என்னவென்று தெரியவில்லை. திடீரென்று இது அப்படியே கிடப்பிலே போடப்படுகிறது. இதற்காக ஒரு சிறு துரும்பு கூட அதற்கு பிறகு நகர்த்தப்படவில்லை. அரசு நிலைப்பாட்டில் மாற்றம் வந்து விட்டது. அவருடைய இதை கேளுங்க, நான் ஏன் சொல்றேன்னா, சட்டத்துறை அமைச்சர் வேறு விதமான கருத்தை சொல்கிறார், சிவசங்கர் அவர்கள் வேறு விதமான கருத்தை சொல்கிறார், தமிழக முதலமைச்சர் ஒரு விதமான கருத்தை சொல்கிறார், எங்களால் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த முடியாது என்று சொல்கிறார். அது ஒன்று இருக்கு. எனக்கு கோரான கேள்வி என்னன்னா, இப்போ ஒரு ஆர்டிஐல ஒரு தகவல் வருது, நீங்க 10.5 தாண்டி அதிகமான பலன்களை பெற்றுட்டு இருக்கீங்க, இந்த 10.5 வந்து அவங்களுக்கான பாதகமா போயிடும் அப்படின்னு ஒரு தகவல் வருது இல்ல, அதையே உள்நோக்கமா, அதாவது இந்த தகவலையே நாங்கள் கேட்கிறோம். எங்கள் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்கள் இதே தகவலறி சட்டத்தின் அடிப்படையில் கேட்கின்ற பொழுது இதை வழங்க முடியாது, இதனால் பல குழப்பங்கள் வரும், தர முடியாது என்கிறார்கள். நீதிமன்றம் போகிறது, நீதிமன்றமும் அதையே சொல்லி முடித்து விடுகிறார்கள். இப்பொழுது அதற்கான இந்த கால நீட்டிப்பு செய்வதற்கான அரசாணை 30/7/2024 வருகிறது. 3 நாள் கழித்து இது வெளியே வருகிறது. எது இந்த தகவல்கள் திரட்டுவதற்கான கால நீட்டிப்பு 1 வருடம். சரி, அதற்கடுத்து 3வது நாள் இது வெளிவருகிறது. இதில் எனக்கு என்ன வருத்தம், நான் அரசின் தரப்பில் என்ன சொன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அறிவாலயத்திலிருந்து அரசியல் காரணங்களுக்காக அவர்கள் இந்த மாதிரியான நடவடிக்கைகளை மேற்கொண்டால் எனக்கு வருத்தம்லாம் வராது. ஆனால் ஒரு அரசே ஒரு சமூகத்தை இழிவுபடுத்தக்கூடிய வகையில் ஒரு சமூகத்திற்கு நன்மை கிடைத்து விடக்கூடாது. அதில் எப்படி சொல்ல வரேன்னா, நம்ம கேட்டிருக்கிறது 1989 கலைஞர் அவர்கள் இடஒதுக்கீடு கொடுத்ததிலிருந்து இன்று வரை அதனுடைய பயனாளிகளுடைய விவரம் என்ன, இன்னைக்கு நீங்க எடுத்துங்க, இந்த டேட்டா கொடுத்துட்டாங்க. இல்ல இது என்ன சிரமம் இல்ல, நான் மக்களுக்கும் புரியறதுக்காக நான் கேட்கிறேன். நீங்க கேட்டதுக்கு அவங்க கொடுக்கல இல்ல, அது ஒரு வேற கேள்வி. ஒருவருக்கு ஒரு கேள்வி கேட்கிறார், அதுக்கான பதில் எல்லாம் அவங்க சொல்லியிருக்காங்க. அதை கூட்டி கழிச்சு பார்த்தா அதுல தவறு இல்ல. அத ஒரு பத்திரிகை வெளியிட்டதில் கூட எனக்கு தவறு சொல்ல மாட்டேன். ஆனால் அந்த செய்தியை அதில் என்ன இருக்குங்கிறது பார்க்காம அரசே அதை உங்களுக்கு ஊடகங்களுக்கு அனுப்பி வைத்த போதுதான் எங்களுக்கு அவர்கள் மீதான வந்துருச்சு. அப்போ அந்த கேள்வியில எடுத்துங்க, நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். சீனியர் ஜெர்னலிஸ்ட் ஒண்ணே சொல்லி முடிச்சிடறேன் சுருக்கம். அதுல மிக முக்கியமானது குவாலிட்டி ரிசர்வேஷன், குவான்டிட்டி ரிசர்வேஷன் ஒன்று இருக்குது. குவாலிட்டிங்கிறது என்னன்னா, அந்த குரூப் 1A வரக்கூடிய அவர்கள் எத்தனை சதவீதம் இருக்கிறார்கள் என்ற கேள்விக்கு எங்கள் நேற்று அன்புமணி ராமதாஸ் அந்த பதிலை கொடுத்தாரு. மொத்தமா பாத்தீங்கன்னா 2013 2024 வரை 7.7% மட்டும்தான் வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர்கள் இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த விஷயத்தை மறைத்து விட்டு அந்த தகவல் வழங்குகின்ற பொழுதுதான் அரசின் மீதான அவர்களுடைய நேர்மையின் மீதான சந்தேகம் எங்களுக்கு எழுகிறது.